வணக்கம். மனத்தின் குரல் வானொலி நிகழ்ச்சியின் மூலம் இம்மாதத்திற்கான நிகழ்ச்சியில் மோடி அவர்கள் பேசியதாவது: கொரோனா தொற்றுக்கு ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பித்தது, எண்ணற்ற பிரச்சனைகள் சந்தித்தது. அந்த பேரிடர் காலத்தில் இருந்து உலக மக்கள் மெல்ல மீண்டு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்துள்ளனர். அதே வேளையில் உலகின் சில பகுதிகளில் தொடர்ந்து சண்டையும் நடக்கிறது. மேற்காசிய நாடுகளில் ஒரு மாதமாக போர் நீடிக்கிறது. அந்நாடுகளில் நம் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக மேற்காசிய நாடுகளில் நிறைய பேர் பணியாற்றி வருகின்றனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் போரால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்காசிய நாடுகள் வழங்கி வருகின்றன. இதற்காக அந்நாட்டு மக்களுக்கு நன்றி. நம் எரிபொருள் தேவைகளை நிறைவேற்றும் முக்கிய கேந்திரமாக திகழும் பிராந்தியங்களில் தற்போது போர் நடக்கிறது. இதனால் உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நம் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த சவாலை சமாளிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம். ஏனெனில் இது 140 கோடி மக்களின் நலன் சம்பந்தப்பட்டது. நாட்டு மக்களும் வதந்திகளை நம்ப வேண்டாம். விழிப்புடன் இருந்து அரசு வழங்கும் தகவல்களை மட்டும் நம்ப வேண்டும். அதற்கேற்றபடி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.